திரு ராமசுப்ரமணியன், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த வாக்குப்பதிவு சதவீதம் மிகப்பெரிய அளவில் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான சதவீதமாக இது இருக்கா? அதை தாண்டி இது தேர்தல் முடிவை கணிப்பதற்கு உதவுமா? எல்லோரும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின உயர் திரு பாலச்சந்திரன் அவர்கள், அதே போல திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். அது கிராஜுவல் இன்க்ரீஸ், ஒரு எலெக்ஷனும் போதும் கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கத்தான் செய்கின்றது அப்படிங்கிறது. தட் இஸ் த ட்ரூத். அது யாரும் அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு எலெக்ஷன் போதும் அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும். குறிப்பாக உங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் மிக பெரிய பங்காற்றுகின்றன. எல்லாரும் வந்து ஓட்டு போடணும், 100% வரணும் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி எல்லாம் வெயில் இருந்தா வெளியிலே வரமாட்டாங்க, எலெக்ஷன் சமயத்துல ஓட்டு போடுறதுக்கு நிறைய வரமாட்டாங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்த அந்த இதெல்லாம் மாறி போய் இப்ப நாம தெருவுக்கு வந்து நடந்து அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணப்பாடு இப்ப நிறைய வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்துல இந்த எலெக்ஷன்ல இளைஞர்கள், அதாவது நம்ம தாவைக்கா உடைய ஃபேக்டரை நாம் வந்து குறைத்து மதிப்பிட முடியாதுன்னு நான் நம்புகின்றேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் சமயத்துல ஏராளமான இளைஞர்கள், குறிப்பாக கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகள், அவங்க நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டுன்றத நான் பார்க்கின்றோம். இன்ஃபேக்ட் என்னுடைய பேத்திட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, ஷீ இஸ் அ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அவர்கிட்ட நான் பேசும்போது எப்படி இந்த தடவை ஓட்டு அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னது இது வந்து இல்ல தாத்தா, இந்த தடவை நிறைய பேர் வந்து தாவைக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு அந்த கட்சிக்கு இருக்கின்றது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. சோ இது நம்ம அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அந்த தட் சீம்ஸ் டு பி தி ட்ரூத். அது ஒண்ணு. ரெண்டாவதாக ஒரு நார்மலா குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, இது வந்து திஸ் இஸ் டிவிகே பொறுத்த வரைக்கும் அவங்க டெஃபினட்டா ஒரு பெரிய ராமசுப்ரமணியன் சார், இந்த சினாரியோ நம்ம கடந்த தேர்தல்களிலும் பார்த்திருக்கிறோம்ல. இப்ப 2 பெரிய திராவிட கட்சிகள் களம் காணுகிற போது, இப்ப நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சி களத்துக்கு வந்த போதும், தனித்து தேர்தலை சந்தித்த போதும், கிட்டத்தட்ட அவங்களும் இளைஞர்களை நோக்கி இதே மாதிரியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் போது இளைஞர்கள் நாம் தமிழரை நோக்கி போன ஒரு தேர்தல்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதனால இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஐ எம் நாட் சேயிங் நோ அட் ஆல். ஆனா அதுல முக்கியமான இஷ்யூ என்னன்னா, அந்த நாம் தமிழருக்கு வந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுனா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆச்சு. 8% என்பது உடனே இம்மீடியட்டா எல்லாம் ஒண்ணும் வரல. அது ஒரு தேர்தலையும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி அது 8% மேல போன எலெக்ஷன் பார்ட்டி நாடாளுமன்ற தேர்தல்ல நடந்தது. ஆனா இது அப்படி கிடையாது சார். இந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் டெஃபினட்டா எடுத்த உடனே இட் கிரியேட்டட் a tremendous impact அப்படிங்கறத நான் பார்க்கின்றேன். அதே போல எப்படி இந்த ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் போயிருக்குன்னா, இது திஸ் இஸ் விஜய் பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலா இது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது பின்னாடிதான் தெரியும். பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, குறிப்பாக இந்த பிராமின் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க, இந்த தடவை நான் கேட்ட பிராமின் அசோசியேஷன் பீப்புள் நிறைய பேர், முக்கியமான ஒரு லாயர்ஸ், சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இந்த மாதிரி இவங்கெல்லாம் கேட்கும்பொழுது அவங்களாம் நார்மலா ஓட்டே போட மாட்டாங்க. இந்த தடவை டெஃபினட்டா எல்லாரும் போடணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நாங்க இந்த தடவை ஓட்டு போட்டு இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக நாங்க வந்து என் பிளாக், கிட்டத்தட்ட என் பிளாக்கா நாங்க வந்து ஓட்டு போட்டது என்பது பிஜேபி ஏடிஎம்கே அந்த கம்பெனிக்கு தான் போட்டு இருக்கின்றோம் அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையாகவே அவர்கள் சொன்னார்கள். இது வந்து நான் இது மாதிரி முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா அவங்க பேசுவது என்பது ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆகவே இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அதிகமா இருக்கிறது, அதனால ஒரு பெரிய இம்பாக்ட் வருமா என்றால், வருஷம் வர ஒரு தேர்தலையும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு 85%, அது பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஒன்னும் பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்லலாம். பட் உங்களுக்கு கடைசியில் 85ங்கிறது 100 ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? அதுக்கு மேல உங்களுக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் அதுக்கு மேல இருக்காது. ஆகவே இப்ப வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, 90% மேல இருக்கு. இவ்வளவு எல்லாம் நீங்க
பார்க்கும் பொழுது டெஃபினட்டா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அப்புறம் அதுதான் கேள்வியா வைக்கிறாங்க. நீங்க இப்ப தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரியான சில புதிய கட்சிகளினுடைய வரவு அல்லது வாக்களிக்காதவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனநிலை அப்படின்னா, இப்ப வெஸ்ட் பெங்கால்லயோ அல்லது அசாம்லயோ கேரளாவிலயோ எஸ்ஐஆருக்கு பிறகுதான வாக்கு சதவீதம் கூடி இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பேஸ்ல 152 தொகுதிகள் மேற்கு வங்கத்துல, அங்க 92% வாக்குகள் பதிவாகி இருக்குன்னா, அப்ப இங்க தமிழ்நாடு மாதிரி என்ன ஃபேக்டர் அங்க இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. இல்ல எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான். அதை நம்ம மறுக்கவே முடியாது. தமிழ்நாட்டையும் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேரை ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. அது வந்து ஒரு கொடுமையான சமாச்சாரம் தான். எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு ஓட்டே இல்லைங்கிற ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆகவே அதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். எவ்வளவு பேர் ரிமூவ் பண்ணாங்க, எவ்வளவு பேர் அடிஷனலா கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஆனால் பை அண்ட் லார்ஜ் இந்த எலெக்ஷன்ல சில ஒரு டைரக்ஷன் நோக்கி செல்வதாக எனக்கு பார்க்கின்றேன். அதனால நான் சொன்ன உடனே தாவேகாக்கு ஓட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கறத சொன்னா உடனே டெஃபினட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா, நம்முடைய நண்பர் ரவீந்திரன் துரைசாமி ஒரு மைக்ரோ லெவல்ல அவர் அனலைஸ் பண்ணக்கூடியவர் அவர். ஏன்னா அவருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு. அது இல்லைன்னு அவர் டிஸ்பியூட் பண்ணுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. இன்ஃபேக்ட் that may be also correct. ஆனால் முதல் பார்வையா அவரால அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை நீங்க வந்து அவங்க வாங்கினாங்க 18% அன்ப்ரூவன் அப்படின்னு சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட 18% வந்துடும் நான் நம்புகின்றேன். அது வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும். அவங்க ஜெயிப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஜெயிக்க போறது இல்லை. ஆனா that will definitely create a tremendous impact on the election scenario. ரிசல்ட்டுக்கு அது வந்து எந்த பக்கமாக அது வந்து குறிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி என்கின்ற அந்த ஓட்டை எல்லாம் வந்து நிறைய உடைச்சு ஏடிஎம்கே சைட்ல போக வேண்டிய ஓட்டெல்லாம் பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நான் தாவேக்காக பாக்குறேன். அதனால தாவேக்கா வெற்றி பெறுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஃபேக்டரை உடைக்கிறதுங்கிற காரணத்தினால என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா தட் இஸ் அட்வான்டேஜ் டு டிஎம்கே அப்படிங்கறதா என்னோட முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். சார் சொல்ல கருத்து சரிதான். அவங்களோட ப்ரூவ்டு ஓட்டு என்னங்கிறது மே 4 வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்சு போகும். ஓகே, பேசலாம். திரு பொன்வில்சன், இந்த 85.15% என்கிற இந்த வாக்குப்பதிவு சதவீதம் சட்டமன்ற தேர்தல் முடிவை கணிப்பதற்கு உதவுமா பார்க்கிறீங்க? இல்லை, இது அதிகப்படியான வாக்கு, வரலாறு காணாத வாக்கு, சரித்திரம் காணாத வாக்குன்னு சொல்கிறதே வந்து ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக நான் பார்க்குறேன். நான் இதற்கு முன்னாடி வந்து கடந்த தேர்தல் அறிவித்ததுலேருந்தே இருமுனை போட்டி அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் இருக்கிற மிக கடுமையான போட்டி அப்படின்றத பிரச்சாரத்துலேயும் பார்த்தது, களத்தில் பார்த்தது எல்லாம். மூன்றாவது பிளேயர் வந்து பெரிய அளவில் களத்தில் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு.